வணக்கம் நண்பர்களே. எந்த பாகுபாடும் காட்டாமல் தன்கிட்ட உதவின்னு வந்து கேட்டவங்களுக்கு எல்லாம் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி அத்தனை பேர் மனசுலையும் கம்பீரமாக கேப்டனாக உட்கார்ந்துருக்கிறவருக்கு என்னோட மனசிலிருந்து இரங்கல்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் சகாக்களே. போன வாரம் இந்த இயற்கை கிட்ட சமாதானம் பேசணும்னா நாம் எப்படி நம்மளை மாற்றிக்க முயற்சி பண்ணணும்னு முதல்ல 2 சிம்பிளான விஷயங்களை சொன்னேன். ஹீரோயின் சாப்பிட வராங்கன்னு தன்னை டைனிங் டேபிள்லேருந்து எழுப்பி அவமானப்படுத்திட்டாங்களே, அது மாதிரி தன்னை பார்க்க வரவங்க பசியோடு போகக்கூடாதுன்னு ஒரு வைராகியத்தை வளர்த்துக்கிட்டு அதுக்காக உழைச்சி தான் நினச்சதை கடைசி வரைக்கும் கேப்டன் நிறைவேற்றின மாதிரியான கஷ்டமான டாஸ்கெல்லாம் இல்லை இயற்கையை சமாதானப்படுத்துறது. மனசு வச்சா எல்லோராலையும் மாற்றிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனாலும் நாம் ஏன் நம்மளை மாற்றிக்க முயற்சி பண்ணலை? ஏன்னா அது நம்மோட பொறுப்பு இல்லைன்னு நாம் நினைக்கிறது தான் முதல் காரணம். ஆனால் இயற்கை பாகுபாடெல்லாம் பார்க்காது. இவங்க இயற்கையை பாதுகாக்கிறவங்க, இவங்கெல்லாம் இயற்கைக்கு கேடு செய்கிறவங்கன்னு பிரித்து பார்த்தெல்லாம் வேலை பார்க்காது. இந்த மதம், அந்த ஜாதி அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. இயற்கைக்கு முன்னால் எல்லோரும் சமந்தான். யார் தப்பு பண்ணாலும் ஒட்டுமொத்த சமுதாயமே திண்டாட வேண்டியது தான். இங்கே நான் தப்பு சொன்னது இயற்கைக்கு எதிராக நாம் செய்கிற சில விஷயங்களை தான். இப்போது இதுக்கு யாரெல்லாம் காரணம்னு டிபேட் பண்ணுறதை விட இந்த பாதிப்பை குறைக்க ஜனங்க இனிமே என்ன பண்ணணும், அரசாங்கம் என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். பேரிடர் வந்துட்டா எப்படி ரெஸ்கியூ பண்ணணும்னு தயாராக இருக்கணும்ன்றது எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு பேரிடரை குறைக்க நம்மால் என்ன பண்ண முடியும்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டியதும் இப்போ ரொம்ப அவசியந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில யோசனைகளை சொல்கிறேன். சரியான்னு யோசிச்சே சொல்லுங்க. நான் இதை 2ஆக பிரிச்சுக்கிறேன். அதாவது பொது ஜனமாக இருக்கிற நாம் என்ன செய்யணும், பொறுப்பில் இருக்கிற அரசாங்கங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு 2 விதமாக இதை பிரிச்சுக்கலாம். முதல்ல இந்த வாரம் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைக்கு போகும்போது துணிப்பையை எடுத்துக்கிட்டு போகணும். கடைக்காரர் பிளாஸ்டிக் பையை ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, காசுக்கு விற்றாலும் வாங்கக்கூடாது. அடுத்தது வீட்டில் போடுற குப்பைகளை மக்கிற குப்பை, மக்காத குப்பைன்னு வகைப்படுத்தி தான் டிஸ்போஸ் பண்ணணும். 4வதாக வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருட்களை முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்காக இல்லாமல் பார்த்துக்கணும். 5வது அப்படி நிறைய பிளாஸ்டிக் சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரீசைக்கிள் பண்ணுறதற்கான வாய்ப்பை தான் தேடணும். 6வது கழிவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைக்க முயற்சி பண்ணணும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பேக்கேஜிங்காக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக், பபுள் ராப் இதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் மாற்று வழிகளை தேடணும். 7வது ஆற்றலை பாதுகாக்கணும். அது மின்னாற்றலாகவும் இருக்கலாம். அதாங்க கரண்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆற்றலை பாதுகாக்கணும்னா ஏதோ ரொம்ப பெரிய விஷயம்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். சார்ஜ் போடுறதுலேருந்து கேஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும். சில பேர் கேஸ் அடுப்பில் எதையாவது வச்சுட்டு டிவியில் முழுகிடுவாங்க. சில பேர் டிவியை ஓட விட்டுட்டு தூங்கிடுவாங்க. இன்னும் சில பேர் தேவையோ இல்லையோ ராத்திரி முழுக்க ஃபோனை சார்ஜில் போடுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது சின்ன விஷயமாக தான் இருக்கும். அப்புறம் சோலார் எனர்ஜியை கூட நம்ம பாதுகாக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சூரிய ஆற்றலை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும். வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினெல்லாம் எப்படி அத்தியாவசியமாக இருக்கோ அதுபோல் அவங்களுக்கு முடிஞ்ச அளவில் சோலார் பேனல்ஸ் பயன்படுத்தி சோலார் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு நல்ல நாளெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. அப்புறம் 8வதாக முக்கியமாக மரங்களை நடணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஜனத்தொகைக்கு ஒரு ஆள் ஒரு மரத்தை நட்டு அதை பராமரித்தாவே போதும், இங்கே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும்.
இதுதான் இப்போதைக்கு தேவையானதும் ஈஸியானதும். என்னம்மா, எல்லோருக்கும் ஏதோ சொந்த இடம் இருக்கா மாதிரி ஈஸியான சொல்யூஷன்னு சொல்லிட்டு, இடமில்லாதவங்க எங்கம்மா மரத்தை நட்டு அதை பராமரிக்கிற வேலை செய்வாங்கன்னு தானே கேட்குறீங்க? வேர் தர் இஸ் எ வில் தர் இஸ் எ வேன்னு சொல்லுவாங்கல்ல. சொந்த இடத்தை தான் மரம் நடணும்னு நான் சொல்லலை. அவங்கவுங்க தெருவிலையே நடலாம், இல்லைன்னா கோவில்களில் நடலாம், அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் நடலாம். பிரச்சனை மரம் நடுறது இல்லை, நட்ட மரத்தை சரியாக பராமரிக்கணும், அதான் முக்கியம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏதாவது முக்கியமான தினம்னா உடனே மரம் தான் நடுவாங்க. ஆனால் அது அந்த ஒரு நாள் கூத்தோடு முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு மரத்துக்கு பொறுப்பெடுத்து அதை வளர்த்து எடுக்கணும். அதுதான் நமக்கு பலன் தரும். அடுத்ததாக நீரை பாதுகாக்கணும். மழை நீராக இருந்தாலும் சரி, குழாயில் வர தண்ணியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சிக்கனமாக இருக்கணும். எங்கே தண்ணி கசிவு இருந்தாலும் அதை உடனே சரி செய்யணும். அப்புறம் வீட்டிலிருந்து வர கழிவு நீரையும் மறுசுழற்சி செஞ்சு உபயோகப்படுத்துகிற வழிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் ஆடம்பரம்னு நினைக்காம அத்தியாவசியம்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். 10ஆவதாக போக்குவரத்து தான். கார்பன் உமிழ்வை குறைக்கிறதுக்கு பொது போக்குவரத்தை நிறைய பயன்படுத்தணும். அடப்போம்மா, இந்த பஸ்ஸு ட்ரெயினெல்லாம் நம்பி எந்த வேலைக்கும் போக முடியாது. ஏதாவது முடிகிற காரியமாக பேசுன்னு நீங்கள் சொல்கிறதும் என் காதில் விழுது. கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டம்தான். ஆனால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாமாவது இந்த பொது போக்குவரத்தை கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் ஒரு 5 இல்லைனா 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் பண்ணணும்னா சைக்கிளை யூஸ் பண்ணலாம், மோட்டர் பைக்கில் அவாய்ட் பண்ணலாம். சைக்கிளை யூஸ் பண்ணுறது கௌரவ குறைச்சல்லாம் இல்லை. சொல்லப்போனால் அது உங்கள் உடல் நலத்தையும் பாதுகாக்கும். அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வர வேலையாக இருந்தால் நடந்தே போயிட்டு வர பழகலாம். இதனாலெல்லாம் என்ன பெருசாக மாறப்போகுதுன்னு கேட்காதீங்க. இந்த வண்டிகள் உமிழ்கிற கார்பனும் இயற்கையை கோபப்படுத்துதே. அதனால தான் கொஞ்சமே தூரமே போக வேண்டியிருக்கிற வேலையெல்லாம் நடந்தே போய் பழகலாம். அப்படி நடக்க முடியாதவங்க சைக்கிளை பயன்படுத்தலாம்னு சொன்னேன். கடைசியாக நம் தெருக்களோட தூய்மையை வச்சுக்க நமக்குள்ளவே குழுக்கள் அமைச்சு ஒருங்கிணைஞ்சு செயல்படலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் கூட்டாக சேர்ந்து செஞ்சால் குறிப்பிடத்தக்க பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். முதல்ல நாம் மாறினா எல்லாமே நல்லபடியாக மாறும். அரசாங்கங்கள் என்ன செய்யலாம்னு அடுத்த வாரம் பேசலாம் சகக்களே. நன்றி, வணக்கம்.